மேலான பெரிய சகோதரர்கள், ஹதீஸுடைய கருத்தில் வருது, எந்த ஒரு மனிதர் இஷாவுடைய தொழுகையும் சுபூரிய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுவார், அவருக்கு முழு இரவு நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இமாம் ஜமாத்தோட 2 வக்துடைய தொழுகை தான் தொழுகிறோம், முழு இரவு நிம்மதியாக தூங்குறோம். இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி, அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னு சொல்லிச்சுன்னா, முழு இரவு நின்று இபாதத் செஞ்சால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். 2வது விஷயம், தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற, தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து அமல் செய்யல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற நன்மை எவ்வளவுன்னு சொல்லிச்சுன்னா, 1000 ரகாத்து நஃபில் தொழுது நன்மை, 1000 நோயாளிகளை நலம் விசாரிச்சு நன்மை, 1000 ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்ட நன்மை. தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறான். அமல் செஞ்சா எவ்வளவு தருவான்ல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதன் பிறகு அமல் செஞ்சா அல்ல எவ்வளவு தருவான். அல்ல எவ்வளவு பெரிய கருணை உள்ளது. மேலான பெரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்காகவே அன்று வேறு எதுக்கும் படைக்கல. நாம என்ன நினைச்சுக்குவோம், வணங்குவதற்கு தான் 24 மணி நேரமும் பள்ளிவாசலையே இருக்கணும், 24 மணி நேரம் சொல்றது இல்ல. என்னுடைய எல்லா விஷயங்களும் இபாதத்தாக மாறணும், எல்லா விஷயங்களும் எனக்கு நன்மையாக மாறணும். இதுதான் ஒரே விஷயம். என்னன்னு சொல்லினா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய எல்லா விஷயத்திலும் இருக்கணும். என்னுடைய எல்லா விஷயத்திலும் இருக்கணும். எல்லா விஷயங்களும் என்னங்க, இபாதத்து மட்டும் இல்ல, கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, வியாபாரத்துல, விவசாயத்துல, உத்தியோகத்துல, இபாதத்துல, எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ன சொன்னானோ இதை அப்படியே பின்பற்றுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை பிரகாரம் பின்பற்றணும். இது அனைத்தும் இபாதத்தாக கணிக்கப்படும். மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் எந்த விஷயம் செஞ்சதையும் சொல்லிச்சினாலும் அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உட்பட்டதாக இருக்கணும். இன்னைக்கு தாவத்துடைய முழு நோக்கமும், இன்னைக்கு ஜமாத் வர்றதனுடைய முழு நோக்கம் என்னன்னா, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உட்பட்டதாக இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய ஹஜ்ஜு, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? இது இபாதத்துல இஸ்லாத்துடைய ஃபர்லு. ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி இந்த 4 விஷயமும் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. மாற்றமாக என்னுடைய அறிவுக்கெல்லாம் அந்த சிந்தனைக்கெல்லாம் வேலையே இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னா இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க. ஸ்கூல்ல தீன் சொல்றோமா இல்லையா, படிக்கிற காலத்துல, ஓதுற காலத்துல, மதரசால ஓதிட்டு இருக்கிற நேரத்துல தீன் என்னங்க? என்னுடைய விஷயத்துல அல்லாஹ் தான் எனக்கு அறிவை கொடுத்தான்னு சொல்லி அவன் சிந்திக்கணும், அல்லாஹ் பத்தி சிந்திக்கணும்.